ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme 15 Pro. இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். இந்த மொபைல் வந்து லான்ச் எப்போ ஆகுது பார்த்தீங்கன்னா 24th July 7 PM லான்ச் ஆக போகுது நம்மளுக்கு இந்த மொபைல். இந்த மொபைல் இருக்க அப்படியே என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு அப்படி லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கீ ஃபீச்சர்ஸ் வந்து லைனாக கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் கேமரா இந்த ஃபோன், இது வந்து இந்த செக்மெண்ட் நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட நான் என்னென்ன கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொன்றா. கேப்சர் த பெஸ்ட் இன் எவ்ரி பார்ட்டி, அதாவது இந்த டைம் வந்து நம்மளுக்கு இந்த மொபைலில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெயின் கேமரா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 MP கேமரா, ஆல் சப்போர்ட் 4K 60 fps நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது. ஏன்னா இந்த விலை 33,000 35,000 வரப்போகுது. 60 fps கூட கொடுக்கல நல்லா இருக்குது, அதனால் 60 fps கொடுத்துருக்காங்க. அடுத்த வீடியோ ஃபோட்டோஸ், அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நைட் எடுத்தாலுமே சரி, எப்படி எடுத்தாலுமே சரி, என்னோடய ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து நேராக ஃபோனில் கையில் வரும்போது ஃபோட்டோ எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேக் ஸ்னாப்டன், அதாவது இந்த ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது வீடியோ எடுக்கும்போது ஷேக் இல்லாமல் நம்மளால் நிறையா ஃபோன் எடுக்க முடியும். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேட், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் ஃபஸ்ட் எடிட் ஜெனினி, இந்த மாதிரி நிறைய ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இவங்களும் ஃபஸ்ட்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய டைமு. சரி, ஓகே, இந்த மாதிரி நிறைய ஃபோனில் நான் பார்த்துருக்கோம். ChatGPT AI யூஸ் பண்ணி நம்மளால் ஏதோ டவுட் நான் கேட்டுக்க முடியும் இந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோட்டோவில் நார்மலாக பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள். நார்மலாக வந்து ஒயிட் ஷர்ட் போட்டுருக்க மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டிருக்காங்க அண்ட் கிளாஸ் வேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளால் எடிட் பண்ணி மாற்றிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ரூல்ஸ் எவ்ரி டாஸ்க், அதாவது வேறு எதுவுமே கிடையாது. Snapdragon 7 Gen 4 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட் வந்து ஒரு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ் தான். AI பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 200% இருக்குன்னாங்க. 3x ஃபாஸ்டர் ஆப் லான்ச், அதாவது ஆப் வந்து ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணும்போது 3x ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பில் மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி வேணும் மெயினாக நம்மளுக்கு வந்து இந்த ஃபோனோட கெப்பாசிட்டி பேட்டரி பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்கோம். 7.69 mm நம்ம திக்னஸ் ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க Realme. இதில் பாராட்டிய விஷயம். நான் சொன்ன மாதிரி தான் 7000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலுமே அதை வந்து சார்ஜ் போடுறதுக்கு 80 வாட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் தான். அதாவது ஆல் டே யூஸ் பண்ணாலுமே 50% பேட்டரி லெஃப்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 111 Spotify கேட்க முடியும், 22 hours யூடியூப் கேட்க முடியும். இந்த 7000 mAh பேட்டரி வந்து நிறைய ஃபோனில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ Realme கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் 80 வாட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா 35,000 கொடுத்து வாங்கும்போது இது கூட இல்லைன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கர்வ் டு இம்ப்ரெஸ் ரெடி டு வைப், இந்த மொபைலில் சொன்ன மாதிரி தான் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 ரெஃப்ரெஷ் ரேட், ஹைப்பர் க்ளோ 4D கர்வ் ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த கர்வ் டிஸ்பிளேல என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே வந்துடும். 6000 nits பீக் பிரைட்னஸ் வந்துடும், 144 ரெஃப்ரெஷ் ரேட் வந்துடுது, 94% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ, அதாவது பெசல்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெசல்ஸ் வந்து இந்த ஸ்க்ரீன் பாடி எவ்வளோ டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 0 lag டச் ரெஸ்பான்ஸ், அதாவது நம்ம டச் ரெஸ்பான்ஸ் வந்து ஒவ்வொரு ஆப் லான்ச் பண்ண போகுது. கேம் வந்து நம்ம ஆடும்போது பார்த்தீங்கன்னா 2500 ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா IP69 டாப் டயர் காலிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட இது பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க. ஃப்ளோவிங் சில்வர், வெல்வெட் க்ரீன், ஸ்கில் பர்பிள் அண்ட் இந்த மாதிரி 3 கலரில் நம்மளுக்கு இந்த மொபைல் அவைலபிளாக இருக்குது. ப்ரீமியம் லெதர் மேட், அதாவது லெதரில் வந்து இந்த பேக் கேஸ் வந்து கொஞ்சம் வெல்வெட் க்ரீனில் கொடுத்துருப்பாங்க. அதாவது வெல்வெட்னா ஒன்றுமே இல்லை, ப்ரீமியம் லெதரில் இந்த பேக் கேஸ் வந்து இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லிம்மாக இருக்கும், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஸ்லிம்மாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஜூலை 24 லான்ச் போகுது. அது கூட பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் லான்ச் ஆக போகுது. இதை நான் வெயிட் வந்து பொறுத்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சரி நிற்கணும்.